ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம்னா, மாலிவுட் டைம்ஸ்ங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, நஸ்லின், சராஃபுதீன், சங்கீத் பிரதாப் போன்ற பல நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இது ஒரு காமெடி டிராமா மூவி. இந்த படத்தோட சிம்பிள் ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோவான நஸ்லின் டைரக்டர் ஆனாரா? இல்லையா? அவரு டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அவர் எடுத்த படம் ஹிட் ஆச்சா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட சிம்பிள் ஸ்டோரி. அதுக்கிடையில வரக்கூடிய காமெடியான விஷயமும், அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் தான் இந்த படம். மலையாள சினிமா என்ன டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நினைச்சுட்டு தான் டீசர், ட்ரைலர் எதுவுமே பார்க்காம போனேன். அதே மாரியே டிசப்பாயிண்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் ஒரு சூப்பரான செகண்ட் ஹாஃப். இந்த படத்துல காமெடி சீக்வென்ஸ் சூப்பராவே ஒர்க் ஆயிருக்கு. அதனால தான் இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேஜிங்காவே வச்சிருந்தது. என்ன பார்க்கவும் வச்சது இந்த படத்த. அண்ட் எனக்கு தெரிஞ்சு மயக்கம் என்ன படத்த காமெடியா எடுத்திருந்தா அண்ட் யாமினி சப்போர்ட் இல்லாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்குமோ, அந்த மாரியான ஒரு படம் தான் இந்த மாலிவுட் டைம்ஸ். ஏன்னா, மயக்கம் என்ன படத்துல ஹீரோ ஃபோட்டோகிராஃபரா இருப்பாரு. இங்க ஹீரோ டைரக்டரா இருக்காரு. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். பட் சேம் கிளைமாக்ஸ் கூட அப்படியே வச்சிருந்த மாரி இருந்துச்சு. பட் இந்த படத்துல காமெடி சீக்வென்ஸ் ஆட் பண்ணது எல்லாமே சூப்பராவே இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஹியூமர் சென்ஸா இருக்கட்டும், எல்லாமே வொர்க் அவுட் ஆயிருந்துச்சு இந்த படத்துல. அதுவே இந்த படத்தோட பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸா சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தோட பிக்கஸ்ட் நெகட்டிவ்ஸ்ன்னு என்ன கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு எதுவும் இல்ல. பிக்கஸ்ட் நெகட்டிவ்ன்னு எதுவும் இல்ல. பட் சின்ன நெகட்டிவ்னா, இந்த படத்தோட டியூரேஷன் இன்னமும் ஒரு 10 டூ 15 நிமிஷத்த குறைச்சிருந்தா, இன்னுமுமே எங்கேஜ்டா வந்திருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஸ்டில் இந்த படம் சூப்பராவே இருக்கு. தியேட்டர்ல மஸ்ட் வாட்ச் மூவி தான் இந்த மாலிவுட் டைம்ஸ். போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. எனக்கு பெர்சனலாவே